ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அனுபவம். இது கல்லூரி விஷயம். நான் கல்லூரியில் சேர்ந்ததுக்கு காரணம், எனக்கு நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அப்பா சொன்னார், நான் 430 600க்கு 430 மார்க் எடுத்துன்னு அதுக்கு போனபோது அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ சொன்னார், இவ்வளோ பெரிய மார்க்கெல்லாம் வந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம்டா, உன்னை படிக்க வைக்க முடியாதுனால நான் வெறும் ஸ்கூல் டீச்சர் தான் அப்படின்னார். அப்புறம் என்னமோ ஆச்சு, நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் கிடச்சிடுத்து. இதனால தான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்ல போனால், இந்த மார்க் ஷீட்டோட அப்பா என்னை சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு அனுப்பினார். 5 ரூபா 6 ரூபா கையில் பைசா கொடுத்தார். 5 ரூபா அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் அதை எழுதி ஃபில்லப் பண்ணி பார்த்து எழுதி அந்த மார்க் ஷீட்டோட அவள்கிட்ட காமித்தேன். அவர் ராஜு என்கிற அந்த கிளர்க்கு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அவர் அப்ளிகேஷனை வாங்கி வச்சுட்டார். சுற்றி வர பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 430 இவர் அப்படின்னு என்ன கலாட்டா பண்ணுறாங்களா, என்ன புகழறாளா தெரியல, என்ன கலாட்டா பண்ணிட்டே வந்தாங்க. அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு நான் பத்திரமா ஆற்றுக்கு வந்தேன். மிச்சம் 1 ரூபாயில் 14 பைசா 28 பைசா செலவழிச்சுட்டு 72 பைசா அப்பாட்ட கொடுத்தேன், அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த ராஜு சொன்னார், உனக்கு அட்மிஷன் கிடச்சிரும்பா அப்படின்னு சொல்லிட்டார். அதையும் சொல்லிட்டேன். இப்போ அப்பாவுக்கு இப்படி ஆகிடுது. அதனால் நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி கிடச்சிது எனக்கு. நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த ஸ்காலர்ஷிப் பணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன்னா, வருஷ கடைசியில் வரும். நம்ம காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிடணும். மற்ற காரியம் என்னென்னலாம் காலேஜ் சொல்கிறாலோ அந்த ஃபீஸெல்லாம் கட்டணும். கட்டியாச்சு. ரொம்ப குறைவாக தான் கட்டினதா ஞாபகம். 100-150 ரூபாய்க்கு, 100 இல்லை, ஒரு 300 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டினதா ஞாபகம் 3 டேர்ம்ஸுக்கு. ஸோ அப்புறம் நம்ம பஸ் செலவெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ கடைசியில் கொடுப்பாங்கன்னா வருஷம் பரீட்சை யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு அழைப்பு வரும். நாராயணன் அப்படின்னு கிளாஸ் ரூம்லேருந்து கூப்பிடுவார். பிரின்ஸிபல் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் போய் நிற்பேன் க்யூவில். கெட் யுவர் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மை டியர் சன் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்க போகிறதா? ஆமாம், கிடைக்க போகுது. ராஜு ஒரு ஒரு ரிஜிஸ்டரில் என்னோடய கையெழுத்து வாங்கிப்பார், ஒரு செக்கு கொடுப்பார். ஸோ பியூசியில் எனக்கு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 50 ரூபான்னு 600 ரூபாய்க்கு ஒரு செக்கு கொடுப்பார் என் பேரில். அது கேனரா பேங்க், நந்திகோவில் ஸ்ட்ரீட்டு, அதாவது தப்பக்குளத்தை ஒட்டி இருக்கும். அது மேற்க பார்த்து இருக்கும், ஒரு பில்டிங் நீளமாக இருக்கும். அங்கே போய் இதை கொடுத்த உடனே அவர் சொல்லுவார், பின்பக்கம் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவார். அந்த கிளர்க்கு கூப்பிட்டு கையெழுத்து போட்டாச்சு. அந்த டோக்கனை அவர் டோக்கன் கொடுப்பார். அந்த டோக்கன் நம்பர் கேஷியர் கூப்பிட்ற போது போய் நிற்கணும். நாம் அவர் டோக்கனை கொடுத்த உடனே, நீ தானே நாராயணன் அப்படிம்பார். ஆமாம் சார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் 600 ரூபா 100 ரூபா நோட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 4-5 தரம் எண்ணி கையில் கொடுக்க போவார். நான் கை நீட்டுவேன். சரி, இதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துன்னு போவியோ இல்லையோ? ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே உள் பாக்கெட் ஏதாவது இருக்கா? பத்திரமா எடுத்துன்னு போவியோ இல்லையோ அப்படின்னு திருப்பி எண்ணி கொடுத்து திருப்பி கேட்பார், கொடுப்பார். அப்போ பியூசியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கையில் பணம் இவ்வளவு இருக்குது, பத்திரமா வீட்டுக்கு போகணும். பஸ்ஸுக்கு கரெக்டாக சேஞ்சை எடுத்துட்டு நான் பஸ்ஸில் ஏறின உடனே கண்டக்டர் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பி பாக்கெட்டை தொட வேண்டாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதுக்கு போய் சேருவேன். அப்பாட்ட கொடுப்பேன். அப்பா வெரி குட் அப்படின்னு சொல்லுவார். அதான் விசேஷம். இப்போ பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர், பிஎஸ்சி செகண்ட் இயர், பிஎஸ்சி தேர்ட் இயர், இதில் ஒரு விசேஷம் இருக்கும்.
பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரில் மாதத்துக்கு 50 ரூபா, பிஎஸ்சி செகண்ட் இயர் தேர்ட் இயரில் மாதத்துக்கு 75 ரூபாயாக. இதே மாதிரி தான் வரும். பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் முடிவில் கால் வரும். கேஷியர் ராஜு தான் செக்கு கொடுப்பார். பேங்க்கில் கொடுத்தா இதே மாதிரி கேட்பார் அவர் பேங்க்காரர். அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம், ராமசாமி, ராம்ஜி. நான் ஏய் ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணி ஆகணும். எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? மெயின் கார்டு கேட்டில் மைக்கேல் ஐஸ்கிரீம் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ கூட இருக்கா தெரியாது. அங்கே 25 பைசாக்கு ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஸோ ₹1 செலவழித்து அந்த ஸ்காலர்ஷிப் பணம் கிடைத்ததே அதை கொண்டாடி விட்டு நாங்கள் பத்திரமா அதுக்கு போய் பத்திரமா கொடுத்துருவேன். அதில் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரில் அதுவே ₹900 ஆச்சு. பிஎஸ்சி தேர்ட் இயரும் போது அதுவும் ₹900. இதே மாதிரி தான் செக்கு, இதே மாதிரி தான் கேனரா பேங்க், நந்திகோவில் ஸ்ட்ரீட், அதே மாதிரி கேள்வி தான். ₹900 இருக்குது, பத்திரமா எடுத்துன்னு போவையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதே மாதிரி ஐஸ்கிரீம். இவ்வாறாக ஸ்காலர்ஷிப் பணம் கிடைத்ததும் கொண்டாட்டம். ஆற்றுல போய் பைசாவை பத்திரமா கொடுத்துருவேன். இது மாதிரி ஆகிடுது. அவர்களெல்லாம் வேலை தேடிக்கொண்டார்கள். ராம்ஜி ஸ்டேட் பேங்கில் வேலை சேர்ந்தான். சண்முகம் கொஞ்ச நாளைக்கு பள்ளிப்பாளையம் பேப்பர் மில்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் யூகோ பேங்க்கில் சேர்ந்தான். ராமசாமி நான் முன்னே சொன்ன மாதிரி அவன் கஸ்டம்ஸ் எக்ஸாம் எழுதி அவன் கஸ்டம் கிளியரன்ஸில் ட்ராபேக் செக்ஷனில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். எம்எஸ்சியில் நான் தனியாகத்தான் இருந்தேன். அது எனக்கு நண்பர்கள் ஏதும் இல்லை. கிளாஸில் 16 பேர் தான் இருப்போம். எல்லோரும் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, படிக்கணும்னு நான். சரி, அது இருக்கட்டும். இதே மாதிரி இப்போ நம்ம அங்கே ₹100, ஒரு மாதத்துக்கு ₹100, ₹1200. அதே மாதிரி செக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி கேனரா பேங்க், நந்திகோவில் ஸ்ட்ரீட். பணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பெருசாக இருக்குது, பத்திரமா வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இப்போ செலிப்ரேஷன் கிடையாது. ஏன்னா தனியாக போய் என்ன செலிப்ரேட் பண்ணுறது? நான் பத்திரமா பணத்தை எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் அப்பாவிடம் கொடுத்து விடுவேன். இவ்வாறாகத்தான் ஸ்காலர்ஷிப் பணமும் கிடைத்தது. இது மாதிரியான ஸ்காலர்ஷிப் பணம் கிடைத்ததை கொண்டாடுவோம். இதுதான் அந்த காலத்து அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.